வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது சுவையான வெங்காய சட்னி செய்முறை தான். இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 15, பூண்டு 8 பற்கள், சிறிதளவு கறிவேப்பிலை, தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, புளி சிறிதளவு, 3 காய்ந்த மிளகாய். நாம் தாளிப்பதற்கு கடலைப்பருப்பு இருந்தாலும் அரை ஸ்பூன் அதுவும் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நாம் தாளிக்க வேண்டும். எண்ணெய் காய்ந்ததும் நாம் கடுகு, உளுந்தை போட்டுவிடலாம். கடுகு, உளுந்து பொரியவும் நாம் உரித்து வைத்துள்ள சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுவிடலாம். உளுந்து இப்படி பொன்னிறம் ஆனதும் நம் வெங்காயத்தை போட்டு விடலாம். இந்த அளவு வெங்காய சட்னி 3 பேர் சாப்பிடுவதற்கு சரியாக இருக்கும். நம் வீட்டில் அதிக பேர் இருந்தால் அதிகமான வெங்காயம், பூண்டு நாம் போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் இப்படி வதங்கும் போதே தேவையான உப்பை நாம் போட்டு விடலாம். இப்பொழுது இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் புளியை போட்டு விடலாம். நாம் இந்த வெங்காய சட்னி செய்வதற்கு தக்காளி போட தேவையில்லை, புளி மட்டும் போட்டாலே சுவையாக இருக்கும். இப்பொழுது நாம் கறிவேப்பிலையும் காய்ந்த மிளகாயும் போட்டு விடலாம். நாம் இதனுடன் அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். இது சட்னிக்கு சுவை அதிகப்படுத்தும். இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். வெங்காயம் நன்றாக ஆறவும் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியாக அரைத்து கொள்ளலாம். நாம் வெங்காய சட்னி அரைக்கும் போது 1 ஸ்பூன் பொரிகடலை போட்டு அரைத்தால் சுவையாக இருக்கும். நாம் தாளிக்கும் போது கடலை பருப்பு போடாவிட்டால் அரைக்கும் போது பொரிகடலை போட்டு செய்தோம் என்றால் சுவை அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வெங்காய சட்னியை நாம் கெட்டியாக அரைத்து எடுத்துவிட்டு இதை நாம் தாளித்து கொட்டி விடலாம். நாம் கடுகு, உளுந்து, வத்தல் போட்டு தாளித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இட்லி, மொறுமொறுப்பான தோசையுடன் இப்படி வெங்காய சட்னி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிகவும் சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.